அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கடற்படையின் தேவைகளை இந்தியா வலியுறுத்தி வருவதோடு அதன் கடல் எல்லைகளை பாதுகாக்கும் உயர் தொழில்நுட்பத்தை உருவாக்குகிறது. உண்மையில் அண்டை நாடான சீனாவின் அச்சுறுத்தல் காரணமாக இந்தியா தனது கடல் எல்லைகளை பாதுகாப்பதில் அதிகப்படியான கவனத்தை செலுத்தி வருகிறது. இந்தியா தனது கடற்படையை புதிய ஆயுதங்களுடன் தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் INS சூரத், INS நீலகிரி ஆகிய 2 போர்க்கப்பல்களையும் INS வாக்ஷர் என்ற நீர்மூழ்கி கப்பலும் அண்மையில் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. இது தவிர இந்தியாவிடம் 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. அவை எந்த சூழ்நிலையிலும் எதிரிகளை அழிக்கும் திறன் கொண்டவை. அத்தகைய நீர்மூழ்கி கப்பலை இந்தியா தயாரித்து வருகிறது. 6 நாடுகள் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கொண்ட உலகின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 நாடுகளில் இந்தியாவும் உள்ளது. இந்தியாவை தவிர அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகளிலும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. அமெரிக்கா முதன்முதலில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை 1954 இல் உருவாக்கியது. இதற்கு பிறகு 6 நாடுகளால் மட்டுமே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்க முடிந்தது. அதனை வடிவமைப்பதில் உள்ள சிக்கல் காரணமாக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் எல்லா நாடுகளிலும் இல்லை. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பத்தை அமெரிக்கா பிரிட்டனுக்கு வழங்கியது. அதன் பிறகு ஆஸ்திரேலியாவுடன் அது போன்ற ஒப்பந்தம் செய்தது. இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் மிகப்பெரிய அம்சம் அவற்றின் அபரிமிதமான ஆற்றல் இருப்பு ஆகும். அணு உலைகள் மூலம் இயங்கும் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் நீருக்கடியில் பல மாதங்கள் தங்கி எதிரிகளை கண்காணிக்கும். இந்தியா தனது அணுசக்தியால் இயங்கும் முதல் நீர்மூழ்கி கப்பலான INS அரிஹந்தை ஜூலை 26, 2009 இல் அறிமுகப்படுத்தியது. நீர்மூழ்கி கப்பல் 2016 இல் கடற்படையில் இணைக்கப்பட்டது மற்றும் அதன் முதல் தடுப்பு ரோந்து 2018 இல் நடைபெற்றது.